யார் இப்ப லீடிங்ல இருக்கிறா? யாரு? திமுக தான் லீடிங். நீ பேச்சுக்கு பழைய பேப்பர்னு நினைக்கிறேன். தாவேக என்டிஏ கூட்டணியில் 40 சீட்டில் ஆரம்பித்து பேரம் பேசி 51க்கு வந்து விட்டது. போயிட்டீங்களா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு போட்டுருக்குது. அது இங்கிலீஷ் பேப்பர், தமிழ்ல வாசிக்கிறீங்க. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. தாவேக கதை முடிந்தது, சிபிஐயிடம் சரண்டரான விஜய். பேப்பர் கொஞ்சம் கொடுங்களேன். 2021 பேப்பர். ஞாபகம் வருது. ஃபினிஷ். அது வந்து இப்ப ட்ரேட்மார்க். ஃபினிஷ். நீங்க பண்றீங்க, நீங்க எல்லாம் ட்ரேட்மார்க் வைக்கும்போது நாங்க ஃபினிஷ் ஃபினிஷ் ஃபினிஷ். நக்கல்யா அவனுக்கு. வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து காப்பிரைட் கேஸ் போடாம இருந்தா பரவாயில்ல. அந்த ஆள் இப்படி இப்படின்னு இருந்தா நீங்க போற இடத்துல பில்லி பாடன் ஃபோர்ஸ் சொன்ன மாதிரி சொல்லிட்டு. அவனுக்கு எனக்கு தான் போட்டியே. எங்க கூட போட்டி போடு. ஆமா, நான் வர்றேன். உடன் பிறப்புகள் இப்பெல்லாம் வந்து 200 ரூபாய் கொடுத்தா மூடவத்தா வராங்களாம். அதுக்கு என்ன தெரியுமா பண்றாங்களாம்? 200 ரூபாய சில்லறையா மாத்தி கொடுக்குறாங்களாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஏத்திலாம் கொடுக்கல, மாத்தி தான் கொடுக்குறாங்க. ரொம்ப ஹாப்பியா வாங்கிட்டு போறாங்களாம். கிருஷ்ணமூர்த்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாஸ் எனக்கு சம்பளத்துல 10 ரூபாய் கூட்டி கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி இருக்குங்க டக்கு. 2021 பேப்பர் எடுத்துட்டு வந்து தாவேக்கா அலையன்ஸ் பேசிட்டு இருக்கீங்க. 2024 தாங்க நாங்க கட்சியை ஆரம்பிச்சோம். சபா, இப்பவே கண்ணை கட்டுது. உண்மையா விலை போயிட்டீங்களா இல்லையா? கட்சியை வந்து வாங்கிட்டாங்களா இல்லையா? அன்னைக்கு பிஜேபி வரும்போது நியூஸ்ல படிச்சுட்டு வந்தேன், வரும்போது பார்த்துட்டு வந்தேன், நியூஸ்ல டிவில ஓடுது. நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது ஒண்ணும் கிடைக்காது. அமையாது, என் வயிற்றுல சும்மா விடாத பண்ணலாம். பார்த்து நல்லா இருந்துக்க. திமுக தோல்வி பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த பதட்டத்துல தப்பு பண்ண ஆரம்பிப்பாங்களா? அந்த மாதிரி என்னென்னவெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லுவோம். உண்மைமா சத்தியமா. அதுல யாராவது 2 பேர் கன்ஃபியூஸ் ஆகி அதன் மூலமா ஒரு ஓட்டு திரும்பிடாதா அப்படின்ற ஒரு நப்பாசில பண்றாங்க. 10 நயா பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. தோத்துக்கிட்டே இருக்கீடா. தாவேக்காக்கு பாஜக கொள்கை எதிரி. நாங்க அதை எங்களுடைய பைலால ஏத்தி வச்சிருக்கிறோம். திமுக அந்த மாதிரி பண்ண சொல்லுங்களேன். பண்ண மாட்டாங்க. அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். காலம் வராதப்பா. சரி சரி, இருக்கட்டும். அது நாங்க 2021 பேப்பர்ல இல்ல, பக்கத்து சேனல்ல போட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க், என்னடா அவன் நம்மளை விட நல்லா கூவுறானே, இந்த சேர்த்து கூவோம். 51 இல்லைங்க, இப்ப லேட்டஸ்ட் செய்தி 52 அப்படின்னு கூவோம். எதுக்காக அப்படி சொன்னேன்? சொன்ன அப்பப்போ பணம் கொடுப்பாங்க, அதாங்க சொன்னேன். வெரி குட் வெரி குட். எனக்கு தனித்து விடப்பட்ட தாவேக்கா என்னன்னா, நாங்க ஊழல் பண்ண மாட்டோம்னு ஒரு வாக்குறுதியை கொடுக்கன்னு சொல்லி எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடி அறிவாளி துப்பிச்சு நாங்களா பொறுப்பு. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஒரு நாங்குநேரி பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறமா வந்து விளாத்திக்குளம், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கு தாவேக்க தரப்புல இருந்து என்ன செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும்? நல்ல கேள்வி. திமுக இதுக்கப்புறம் ஆட்சிக்கே வரோட கூட முடிவு பண்ணியிருக்கோம். அதுதான் தாவேக்கா இதுக்கெல்லாம் எடுக்கிற சிறப்பான செயலா இருக்கும்னு நான் பாக்குறேன். ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஒரு குழந்தை கழிப்பறைக்கு போயிருக்கா. அந்த குழந்தைய 16 மணி நேரம் தேடுறாங்க. குடும்பம் அல்லோல கல்லோட படுறாங்க. காவல்துறையில சரியான பதில் கூட இல்ல. அவங்கள வந்து நீங்க மரியாதை குறைவா நடத்துறீங்க. அந்த குழந்தை யாருன்னு தெரியாம இஷ்டத்துக்கு நீங்க அந்த குழந்தைய பத்தி தப்பா பேசுறீங்க. வீட்டுல இருந்து 300 மீட்டர் தொலைவுல அந்த குழந்தை இறந்து கிடக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இன்னைக்கு அதை வந்து ஒரு அட்டாப்சி பண்ண முடியல, இன்னும் எங்களுக்கு அட்டாப்சி வரனால ரிப்போர்ட்டுக்கு பதில் சொல்ல முடியலன்னு உங்க தங்கச்சி கடந்து போறாங்க. ஆனா அதே நீங்க வந்து கரூர்ல என்ன பண்ணீங்க? 12-13 மணி நேரத்துல 40க்கு மேற்பட்ட உடற்கூறாய்வு எப்படி பண்ணீங்க? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. பிசிகா இந்த ஒரு விஷயத்துல நின்னு பேசல. என்னதான் ஒரு கூட்டணி கட்சியா இருந்தாலும் இந்த இடத்துல நின்னு திமுகவை கேள்வி கேட்டிருந்திருக்கணும் விசிகா. நீங்க இன்னைக்கு கேட்கல, வேங்கவேலு கேட்டீங்களா? கேட்டாராங்க, மேல்பாதிக்கு கேட்டாராங்க. இவ்வளவு கேவலமா நடந்துக்குன்னு நான் நினைக்கல. உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன். 1992ல இதே மாதிரி ஒரு கோயில் கலவரம் நடக்குது. 30 வருஷமா நடக்கவே இல்லை. திரும்ப 2022ல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நடக்குது. மாஸ்டர் பிளான். கேட்க மாட்டாருங்க. அவர் கேட்கவே மாட்டாரு. அவருக்கு தேவை
கூட்டணியில வந்து எக்ஸ்ட்ரா 2 சீட்டு, அதை நம்ம சின்னத்தில் நிக்க முடியுமா, அதுக்கு செலவு, இதை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கிற தலைவர்கள் மக்களுக்கான தலைவர்கள்ன்ற அந்தஸ்துல இருந்து இறங்கிட்டாங்க. அந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அந்த தம்பி நான் தரித்திரத்தில் தான் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டான். 43 குழந்தைங்க சத்துணவு சாப்பிட்டுட்டு வாந்தி வைத்தாலும் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அங்க நேர்ல போய் பார்த்துட்டு அந்த குழந்தைங்க ஜாலியா தான் இருக்குன்னு ஒருத்தர் பதிவு போட்டாங்கன்னா, யார் அந்த நாதாரி? மரியாதையா பேசியா, நான் தான் அந்த சின்ன பகவதி. அந்த பயம் இருக்கட்டும். இது வந்துச்சு இல்லையா, உடனடியா திமுக அல்லக்கை எல்லாம் என்ன பண்றாங்க, நாங்க போய் பார்த்தோம் கவுண்டம்பாளையத்துல, அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்களே, அங்க போய் பார்த்தோம், அவங்க நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, ஜாலியா இருக்காங்களாம், அவங்களுக்கு ஊசி தான் பயமா, எல்லாம் வீட்டுக்கு போறதுக்கு சந்தோஷமா காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி, யாரு செந்தில் பாலாஜியோட ஒரு அல்லக்கை இருக்குது, அது குடும்பமே அல்லக்கை, அந்த அல்லக்கை போடுது போஸ்ட். இந்த மாதிரி கும்பல்லாம் காப்பாத்துறதும் கஷ்டம், இதுக்கு வாழ்றதும் வேஸ்ட்னு வச்சுக்கவேன். எனக்கு எரிச்சல் வருது, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன், ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. ஒரு 60 வயசு பெண்மணியை வீடு புந்து கற்பழிக்கிறானுங்க, அவங்களுடைய 70 வயசு கணவரை அடிச்சு கொள்றாங்க. 66 வயசு பாட்டி ஒருத்தங்கள 6 பேர் சேர்ந்து வல்லுறவு செய்ய ட்ரை பண்றாங்க. கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை அருகே உபகவலசை கிராமத்தில் 75 வயது முதியவரை கொலை செய்து முதியவரின் 70 வயது மனைவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதாக சென்னை அருகே சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே +2 மாணவி பாலியல் கொலை செய்யப்பட்டிருப்பதாக சென்னை ஓட்டேரியில் பள்ளி மாணவியை அவரின் அக்கா காதலன் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. திருச்சியிலிருந்து சென்னைக்கு ப்ராஜெக்ட் செய்ய வந்திருந்த கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. என் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, உங்களுக்கெல்லாம் நல்லதாவே வராது, நீங்க நாசமா போயிருவீங்க. மக்களுக்கான வாழ்க்கையும் மக்களுக்கான வாழ்வாதாரத்தையும் உரிமையை மீட்காத பேசாத ஒரு அரசியல் கட்சி அரசியல் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் ரொம்ப வன்மத்தோட ரொம்ப கோபத்தோட இதை நான் இங்க ரொம்ப வலியோட பதிவு பண்றேன். விசிக ஒரு பக்கம் வந்து தாவேக்காவோட ஏன் தான் கூட்டு சேரலன்ற ஒரு சந்தேகம் இன்னுமே எல்லாரோட மனதிலையுமே இருக்கு. எதனால என்ன தடுத்துச்சு, எது தடுத்துச்சு விசிகாவை இந்த பக்கம் வராம இருக்கு? வேற யாரு, நான் தான். எங்க போய்கிட்டு இருக்கு தமிழ்நாடு? இப்படி ஒரு ஆட்சி பண்றதுக்கு திரும்ப எதுக்கு நீங்க 2.0 கேக்குறீங்க? தாங்குமாங்க என் தாய்க்குளம்? என்னங்க ஆகும்? உண்மையாக அக்கறை தான் அரசு விட்டு போங்கன்னு நான் சொல்றேன். ஐயோ அப்படி சொல்லாத. எதுக்குங்க நீங்க எல்லாம் ஆட்சியில? இதுல வந்து உங்களோட குற்றத்தை மறைக்கிறதுக்கு எப்படியாவது நரேஷன் செட் பண்ண முடியும்னா எடுத்துட்டு வந்து, ஆஹா தாவேக்கா கூட்டணி போகுது, ஆஹா தாவேக்கால இந்த பிரச்சனையான மக்கள் பிரச்சனை எப்ப பேசுவீங்க? மக்கள் பிரச்சனை எப்ப தீப்பீங்க? கடன் வாங்கி காசு கொடுக்கறது மட்டும்தான் இந்த அரசாங்கம் செய்யணும். இது அரசாங்கமே இல்லைங்க, இது ஒரு பிரைபிங் மெக்கானிசம். மக்களுக்கு லஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டமா தான் இது இருக்கு. இதுல வேற எதுவுமே நீங்க எதிர்பார்க்க முடியும்.